படம் சூப்பராக இருக்குது தலைவா. ஆக்சுவலாக 2K கிட்ஸுக்குன்னா என்னென்னா, இப்போ உள்ள லவ்லாம் எப்படி இருக்குது, ஒரு வாரம் லவ் பண்ணுறாங்க, 1 வீக்கில் வந்து பிரேக்கப் ஆகிடுது, அப்படியே ஜாலியாக ஆயிடுறாங்க. அதே 90ஸ்லாம் நம்ம அப்படி கிடையாது. நம்ம லவ் வந்து பிரேக்கப் ஆச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா, அந்த விஷயத்தை தான் சொல்ல வராங்க. லவ்லாம் என்ன, எவ்வளோ ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது, ஒரு பையன் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுவான், இப்போ அசால்ட்டாக போயிடுறாங்களா. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே லவ் பண்ணால் நம்ம 90ஸ்லாம் எப்படி லவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அவன் என்னதான் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள அந்த லவ் எவ்வளோ தான் இருக்குது, எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறான், அந்த பொண்ணுக்காக எவ்வளோ பண்ணுறான், ஒரு பியூரான லவ்வை காட்டியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து பார்க்கலாம். ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக இருக்குது. எந்தெந்த இடத்துல வந்து சென்டிமெண்ட் இருக்கணுமோ அது இருக்குது, எந்தெந்த இடத்துல காமெடி ஃபன் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது தலைவர். என்ன சொல்ல வராங்கன்னா, பட் என்னன்னா அவர் வந்து ஒரு ரியாலிட்டியை தான் சொல்கிறாப்புல. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அதனால தான் அந்த லவ் சேராமல் இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பொண்ணை வந்து அந்த பையனை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராப்புல. ஒரு நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ். அதுவும் ஹரிபாஸ்கர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. யூடியூப்ல எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி இல்லாமல் சினிமாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி லாஸ்ட்லியா சூப்பராக நடிச்சிருக்காங்க. சாரா காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்குது தெரியும். இளவரசெல்லாம் வந்து எப்படி நம்ம அப்பாலாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஓவரால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. அதான் ஹரிபாஸ்கர் நடிச்சிருக்காப்புல, ஜம்கட்ஸ் இருக்காப்புல, ஹரிபாஸ் நடிச்சிருக்காப்புல, லாஸ்ட்லியா ஹீரோ நடிச்சிருக்காங்க. சாரா வந்து காமெடியாக நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து இளவரசர் வந்து அப்பா கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் யூடியூப்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இவங்க தான் நடிச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இப்போ பெண்களுக்கும் வந்து நம்மள ஒரு பையன் ஒன் சைடாக சுற்றிக்கிட்டே இருப்பான். அந்த பையன் கூட கொஞ்சம் பழகினாதான் அவனோட கேரக்டரும் புரியும். ஸோ இந்த படத்தில் பார்த்தா அந்த மாதிரி பழகிருக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எமோஷனலாக செம்மையாக இருக்கு. ப்ரோ மியூசிக் சொல்ல மாட்டேன், மியூசிக் வேற லெவலாக இருக்கு. அவர் புதுசாக வந்து பண்ண மாதிரி தெரியல. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காப்புல. அதை தாண்டி போனாலும் ஒரு மாதிரி இருக்குமா. ஸோ ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருக்குது. சில பாட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ.